வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஏசி சர்க்யூட் கண்டைனிங் எ ரெசிஸ்டார் அண்ட் இண்டக்டார் அண்ட் எ கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். அதாவது ஒரு ஏசி சர்க்யூட் எடுத்துக்கிறோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்யூட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னா, ரெசிஸ்டார் இருக்கான், இண்டக்டார் இருக்கான், கெப்பாசிட்டர் இருக்கான். இது மூணுமே சீரீஸாக இருக்கான். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் இது. இந்த கொஷினை மோஸ்ட்டு ஒரு லாங் ஆன்சர் டைப், ஓகேங்களா? இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின் இது. இந்த கொஷினை வேறு மாதிரியும் கேட்கலாம். டெரைவ் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்னு கேட்கலாம், இல்லை டெரைவ் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட்னு கேட்கலாம், இல்லை டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் எ ரெசிஸ்டார் இண்டக்டார் அண்ட் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு டெரிவேஷன் தான். இந்த ஒரு டெரிவேஷன் தப்பு இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் மீனிங்கும் நல்லா ஈஸியாக புரிய வச்சிடறேன். இவ்வளோலாம் இருக்கே, கஷ்டப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கலாம். இது பேர் தான் வந்து ரெசிஸ்டார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெசிஸ்டார் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்னது இண்டக்டார். இண்டக்டார்னா இதுதான். சீனா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னா இதுதான். இப்போது இந்த ரெசிஸ்டாருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதான் ஆர். இந்த இண்டக்டாருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அது சிம்பிள் வந்து எல்லுன்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டருக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், சி. ஸோ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது மூணுத்தையும் என்ன பண்ணுறோம்னா ஒரே சீரீஸில், அதாவது ஒரே இதில் கனெக்ட் பண்ணிடுறோம், ஒரே லைனில், ஒரே ஒயரில், ஓகேங்களா? அதான் வந்து சீரீஸ். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டருங்கிற இந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போய், அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டன்ஸோடைய ரைட் சைடு எடுத்துகிட்டு போய் எதில் கனெக்ட் பண்ணுறாங்க? ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. என்னது? ஒரு ஆல்டர்னேட்டிங். இந்த மாதிரி போட்டால் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் எவ்வளோ இருக்குது? V is equal to Vm sin omega t. அதுக்கான ஃபார்முலா இது. ஒன்றும் இல்லை, இந்த வேவ் ஃபார்ம், ஓகேங்களா? இப்போது நான் என்ன எழுதி போட்டேன்னா அப்படியே உங்களுடைய எக்ஸாமில் எழுதுங்க, ஓகேங்களா? நான் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் விடல, பக்காவாக ஒரு இந்த பேராகிராஃப் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக பாயிண்ட்ஸாக உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்னா என்ன? ஆர்னா என்னென்னா ரெசிஸ்டார் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டார்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் ஆர். இந்த மாதிரி நான் ஆரோ போட்டேன்னா நீங்கள் அந்த இடத்துலலாம் போடலாம் தெரியுங்களா? ஆர் பி த. இந்த ஆரோவுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா ஆர் பி தன்னு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெட் ஆர் பி தி ரெசிஸ்டார் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்னானது, இந்த எல்லோட மீனிங் என்னென்னா இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ். அதாவது இது இண்டக்டர், இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதான் இண்டக்டன்ஸ். அப்போது எல். சீனானதுன்னா கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. வீனானதுன்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ். இங்கே இருக்கு இல்லையா வி, இதான் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ். இது எல்லாத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கரண்ட்டு இப்போது அந்த இன்ஸ்டன்ட் டைம் ஆஃபில் உங்களுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுது. இப்போது இந்த சர்க்யூட்டில் இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போமே. அப்படி கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ஒவ்வொரு டிவைஸ், இந்த ரெசிஸ்டார், இந்த இண்டக்டார், இந்த கெப்பாசிட்டரில் நம்மளுக்கு வோல்டேஜ்னு ஒன்று க்ரியேட் ஆகும். அப்போது ஒரு வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டாரில் உருவாச்சுன்னா அது நம்ம விஆர்னு சொல்லுவோம். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டார். அதே மாதிரி இப்போ இண்டக்டாரில் வோல்டேஜ் உருவாகிச்சுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டார் விஎல். கெப்பாசிட்டன்ஸில் ஒரு கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் உருவாச்சுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். இந்த மாதிரி விசி, விஎல், விஆர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நம்ம ஐ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ரிசல்ட்டிங் கரண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம் இந்த சர்க்யூட்டில், அந்த இன்ஸ்டன்ட்டில். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் போது இல்லையா, அந்த கரண்ட்டுக்கு சிம்பிள் வந்து ஐன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், அப்போது ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா ஸோ த வோல்டேஜ் இஸ் டெவலப்டு அக்ராஸ் ஆர் எல்ஸ் அண்டு சி. நான் சொன்னாலே இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆக உடனே இந்த ஆர்லேயும் இந்த எல்லையும் இந்த சிலையும் வோல்டேஜ் உருவாக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அப்போ அந்த வோல்டேஜுக்கான பெயர்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் விஆர், அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் ஆர். நான் இப்போ தானே சொன்னேன், நான் இந்த ரெசிஸ்டாரில் என்ன வோல்டேஜ் டெவலப் ஆகிருக்கு, அதான் விஆர்.
இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இஸ் இன் ஃபேஸ் வித் ஐ. இதோட மீனிங் என்னென்னா இப்போது இது விஆர் தானே, இதுதான் விஆர் லைன். இந்த விஆர் லைனில் தான் கரண்ட் இருக்கும் ஐ, அதுதான் ஃபேஸ் வித் ஐன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் டயக்ராம் புரிய வைப்பேன் உங்களுக்கு. இப்போத்தி நான் சொல்கிற டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கேன். இதுதான் விஆர் லைனு. இந்த விஆர் லைனில் தான் கரண்ட் இருக்குது. வித் இஸ் இன் ஃபேஸ் வித் ஐ. ஃபேஸ்னால் ரெண்டுமே ஜாயினாக இருக்கும். நெக்ஸ்ட் விஎல். விஎல் என்னதுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் எல். அப்போது இந்த இண்டக்டாரில் எவ்வளோ வோல்டேஜ் டெவலப் ஆகிருக்கு. அப்போது விஎல் என்னது வோல்டேஜ் அக்ராஸ் எல். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, லீட்ஸ் கரண்ட் பை π/2. அதாவது இங்கே வந்து கரண்ட் வந்து ஒன்றா இருக்குது, விஆர் கூட ஜாயின் ஆகிருக்கு. ஆனால் இதில் கரண்ட் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. லீடுனா அதிகம்னு அர்த்தம். அப்போது விஎல் கிராஃப் எங்கே இருக்குது, இதுதான் விஎல் கிராஃப். ஸோ அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி வரும். மேலே கிராஃப் வந்து மேலே போச்சுன்னா அதிகம்னு அர்த்தம். லீடு 90 டிகிரி போட்டிருக்கேன்னா இங்கே. அடுத்தது விசி. விசி தானது வோல்டேஜ் அக்ராஸ் சி. அப்போது இந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, கீ பாயிண்ட்டு, லேக்ஸ் பிஹைண்ட் ஹை பை π/2. லேக்னா குறையிறதுன்னு அர்த்தம். அப்போது விசி கிராஃப் எங்கே இருக்குது, இதுதான் விசி கிராஃப். இந்த லைன் தான் விசி. இதுவே நம்ம இந்த மேலே போட்டோம்னா லீடுன்னு அர்த்தம். கீழே போட்டிருக்கோம், அப்போ இது தானே லேகு. அப்போ லேக்னா கீழே போயிருக்கு 90 டிகிரி. ஓகேங்களா. அப்போ கரண்ட்டு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக அது என்னது கெப்பாசிட்டன்ஸ். கரண்ட்டு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக என்னது அது வோல்டேஜ், இண்டக்டார்னுடைய வோல்டேஜ். கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸும் ஹையும் ஒரே ஜாயினிங்கில் இருந்ததுன்னா விஆர்னு சொல்லுவோம். இதுதான் இந்த விஷயங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஃபேஸார் டயக்ராம் பார்க்கலாம். இப்போது ஃபேஸார் டயக்ராமில் நம்ம ஃபஸ்ட் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இந்த லைன் போட்டிருக்கு இல்லையா. நான் டயக்ராம் சொல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இதை எழுத போகிறேன். ஃபஸ்ட் இது தான் வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் இஸ் இன் ஃபேஸ் வித் ஐ. அது என்னது, இந்த விஆரும் இந்த ஐயும் ஃபேஸில் இருக்கான். ஃபேஸில் என்னது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கு. அப்போது இதுதான் ஐ, இது வரைக்கும் ஐப்பா, இது வரைக்கும் ஐ, இது வரைக்கும் ஐ. அதோட வேல்யூ என்ன, சிம்பிள் இந்த ஐ போட்டிருக்கேன் பாருங்கள் சிம்பிள். இது வரைக்கும் ஸ்மால் ஐ. அப்புறமா அதுக்கு மேலே இது எது கூட ஃபேஸ் ஆகிருக்கு, விஆர் கூட ஃபேஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு மேலே இருக்கிறது விஆர், இதுக்கு மேலே இருக்கிறது விஆர். ஓகேங்களா. இது ஏன் இப்படி போட்டிருக்குன்னா எப்பயுமே கரண்ட்டு கம்மியாக இருக்கும், வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். எதில், ரெசிஸ்டர்ஸில். ஓகேங்களா. அப்போது இந்த ஓலேருந்து ஏலேருந்து, இந்த ஓ டு ஏ இந்த லைனில் என்ன இருக்குது, ஒரு கரண்ட் இருக்குது. அப்புறம் ரெசிஸ்டார், அந்த வோல்டேஜ் ரெசிஸ்டாரில் உருவாக்குற அந்த வோல்டேஜ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட்டு ட்ரா பண்ணணும், அப்புறமா வோல்டேஜ் ட்ரா பண்ணணும். ஏன்னா கரண்ட்டு தான் வந்து கம்மி, வோல்டேஜ் அதிகம். அப்போது இஸ் இன் ஃபேஸ்னால் ரெண்டுமே ஒரே லைனில் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே லைனில் வரைஞ்சாச்சுங்களா. அப்போது ஓஏல ஓலேருந்து ஐக்குள்ளே என்ன இருக்குது, கரண்ட் இருக்குது. ஐலேருந்து அதான் ஓலேருந்து ஏ வரைக்கும் என்ன இருக்குது, விஆர் இருக்குது. விஆர் என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் விஎல். இப்போ அடுத்தது விஎல். விஎல் என்னது, இந்த இண்டக்டாரில் உருவாகிற வோல்டேஜ். அது என்ன சொல்லியிருக்காங்க, லீடுன்னு சொல்லியிருக்காங்க. லீட்னா என்னது, அதிகம். லீட் கரண்ட் அதிகமாகிருக்கு பை 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த லைன் இங்கே போட போகிறோம். ஓபி தான் வந்து என்னது, விஎல். ஓபி தான் என்னது, விஎல். இது மொத்தமாக வந்து விஎல். ஓகேங்களா. இது மொத்தமாக விஎல். லீட் ஐ பை 90 டிகிரி. அப்போ இது எவ்வளோ இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா. இப்போதைக்கு நான் இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓபி தான் வந்து விஎல், அது 90 டிகிரியில் இருக்குது, லீடில் இருக்குது. நெக்ஸ்ட் விசி, வோல்டேஜ் அக்ராஸ் சி. இது லேக் பிஹைண்டு. லேக் என்னது, கீழே. அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வரையணும். ஓகேங்களா. அப்போது லேக் ஆகிடுச்சு, கீழே போயிடுச்சு. அதுவும் 90 டிகிரி நம்ம காட்டணும். அப்போ இந்த 3 லைனை வரைஞ்சாச்சா பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் அதாவது இது ரெசிஸ்டன்ஸ்க்கு, இது இண்டக்டன்ஸ்க்கு, இது கெப்பாசிட்டன்ஸ்க்கு வரைஞ்சாச்சுங்களா பாருங்கள். 3 லைனுமே இந்த ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்குங்களா. அப்போ நான் சொன்னது 90 டிகிரி வந்துடுச்சுங்களா பாருங்கள். π/2 இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. இதுக்கு சென்டரில் தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்.
ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் இப்போதைக்கு நான் அந்த 3 லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சிடும். கரண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஃபேஸார். இதில் எங்கே கரண்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா ஓஐ தான் கரண்ட்டு. ஓஐ நான் சொன்னாலே இந்த ஓஐ தான் கரண்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஓஐ தான் அது கரண்ட்டு. நெக்ஸ்ட் ஓஏ. இந்த ஓஏ எழுதிருக்குள்ளே அதுதான் விஆர். அதாவது என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். நெக்ஸ்ட் ஓபி. இதுதான் ஓபி. அப்போ ஓபியில் என்ன இருக்குது? விஎல். இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். நெக்ஸ்ட் ஓசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விசி, வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். இந்த டயக்ராம் அப்படியே நோட்டேஷன்ஸாக எழுதியிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் தீஸ் ஃபேஸர்ஸ். லென்த், இதோட இந்த 3 ஃபேஸர்ஸ்க்குமே வந்து லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓஐ இருக்கு இல்லையா? இந்த ஓஐக்கு வந்து என்ன வேல்யூனா ஐஎம், கரண்ட். ஓகேங்களா? ஐஎம்னா என்னது? கரண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓஏ. ஓஏல என்ன இருக்குது உங்களுக்கு? ஓஏல வெறும் வோல்டேஜ் தான் இருக்குது. நார்மலாக ஓம்ஸ் லா ஃபார்முலா இருக்கும் இல்லையா? வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி தான் இங்கே கரண்ட் எப்பயுமே ஐஎம்னு கொடுக்கணும், ரெசிஸ்டன்ஸ் ஆர். நார்மல் ஓம்ஸ் லா ஃபார்முலா தான். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இங்கே ஓஏக்கு என்ன இருக்கீங்க? விஆர் இருக்குது. அப்போது விஆர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்னாலே ஐஎம் போடணும், ரெசிஸ்டன்ஸுக்கு ஆர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓபி. ஓபிக்கு என்ன இருக்கீங்க? விஎல். ஓபிக்கு என்ன இருக்குது? விஎல். நார்மலாக ஓம்ஸில் ஃபார்முலானா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஐஎம்ஆர்னு எழுதணும். ஆனால் இந்த விஎல்லுக்கும் சரி விசிக்கும் சரி, இண்டக்டாருக்கும் கெப்பாசிட்டருக்கும் பாருங்கள், இதுதான் இண்டக்டார், இதுதான் கெப்பாசிட்டார். இது ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இருக்கும்போது நம்ம அதை ரெசிஸ்டன்ஸ்னு எழுதக்கூடாது, அதை மாற்றி இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு எழுதணும், எக்ஸ்எல்னு எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் அப்படி எழுதணும், எக்ஸ்எல். இதெல்லாம் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் முன்னாடி படிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லாம் பேசிக்ஸ் கான்செப்ட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் அவங்க சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதில் பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ்எல். இதுவே வந்து இப்போ அடுத்தது என்ன எழுதணும்? விசிக்கு எழுத போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். விசி ஈக்குவல் டு அதேமாரி தான், சேம் கரண்ட் இன்ட்டு ரியாக்டன்ஸ். என்ன ரியாக்டன்ட்டு? இது இண்டக்டாருக்கு எழுதணும். அப்போது இது என்ன எழுதணும்? கெப்பாசிட்டருக்கு எழுதணும். அப்போது எக்ஸ்சி, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கு. ஸோ ஓஐ வந்து ஒரு கரண்ட், வெறும் கரண்ட்டு மட்டும் எழுதியாச்சு. கரண்ட் இங்கே எழுதும் போது ஐஎம்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஓஏ. ஓஏ வந்து ஒரு வோல்டேஜ். ஓஏ வந்து ஒரு வோல்டேஜ். வோல்டேஜுக்கு ஃபார்முலா கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இதில் கரண்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே ஃபேஸ்லேயே வரதுனால உங்களுக்கு ஆர் மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா ஓஏ வந்து ரெண்டுமே ஒரே லைனில் இருக்குது, ஜாயின் ஆகிருக்கு, அதனால் வெறும் ஆர். நெக்ஸ்ட் ஓபி என்ன இருக்கீங்க? விஎல், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். அப்போது இதுவும் வோல்டேஜ் தானே ஃபார்முலா. வோல்டேஜ் ஃபார்முலா என்ன? வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இந்த இடத்துல ஆர் போடாமல் எக்ஸ்எல்னு போடணும். எக்ஸ்எல் என்னது? எல்னா இண்டக்டிவ், எக்ஸ்னா ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் அந்த சிம்பிள் போடணும். ஏன்னா அது வந்து 90 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விசி. விசி என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு சேம் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் எழுதியாச்சு, அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதணும்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸாக எழுதணும். இது ரெண்டுமே வந்து 90 டிகிரி. ஓகேங்களா? இது மட்டும் எப்படி இருக்குது? ஃபேஸில் இருக்குது. இது மட்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கெப்பாசிட்டிவ் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ரஃப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் லெட் அஸ் அஸ்யூம். நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். என்ன அஸ்யூம் பண்ணுறோம்னா, விஎல் தான் வந்து கிரேட்டரு விசியை விட. விஎல்னா யார் இதில்? இவங்க தான் விஎல். அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் தான் அதிகமாக, எதை விட? விசியை விட. அப்போ யார் அதிகமோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும், யார் கம்மியோ அவங்க அந்த பக்கம் வந்து சப்ராக்ஷன் ஆகிடும். புரியுதுங்களா? யார் அதிகமோ அவங்கள வச்சு தான் ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணுவோம். அப்போ ஓடி ஈக்குவல் டு, ஓடி பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், ஓடி. அப்போ இந்த ஓடி பாயிண்ட் நம்ம என்ன எழுதலாம்? விஎல் மைனஸ் விசின்னு எழுதலாம். இந்த விஎல்ல இந்த விசியை கழிச்சிட்டோம்னா மிச்சம் வரது தான் இது, விஎல் மைனஸ் விசி. அப்போது
ஓடிக்கு என்ன வரும், ஓடி இதான் ஓ பாயிண்ட்டு, இதான் டி பாயிண்ட். ஓடி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, விஎல் மைனஸ் விசி. ஏன் விஎல் மைனஸ் விசி எடுத்துக்கிறாங்க, எப்பவுமே இண்டக்டரில் கிடைக்கிற வோல்டேஜ் தான் அதிகமாக இருக்கும், கெப்பாசிட்டியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம சப்ராக்ஷன் பண்ணிக்கிறோம். ஓடி ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமா இந்த டயக்ராம், ஆனால் நாங்கள் டயக்ராம்லாம் நான் முன்னாடியே வரைஞ்சிட்டேன், இது உங்களுக்கு புரிய இருக்கிறத லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். வோல்டேஜ் அண்டு இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் வச்சு தான் எழுதியிருக்கோம். இந்த ஓ, இந்த இ, இந்த ஏ, இது அப்படியே ட்ரையாங்கிளை அப்படியே தூக்கின்னு வந்து இங்கே வச்சாச்சு. ஓ எழுதியாச்சுங்களா, இ எழுதியாச்சுங்களா, ஏ எழுதியாச்சு. பாருங்கள், இதில் இந்த ஓலேருந்து ஈக்கு என்ன இருக்குன்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இருக்குது. அந்த விஎம், இந்த விஎம் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, வோல்டேஜ் இருக்குது. அடுத்தது இதுக்கான ஆங்கிள் வந்து பை. இந்த 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 ரெண்டுத்துக்கான ஆங்கிள் வந்து பைன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு கீழே என்ன இருக்குங்க, விஆர் தானே இருக்குது, இந்த இடத்துல விஆர் எழுதியாச்சு. ஓஏனா விஆர்னு சொல்லியாச்சு ஏற்கனவே, ஓஏ தான் வந்து விஆர் எழுதியாச்சுங்களா. இப்போ அடுத்தது இதில் விஎல் மைனஸ் விசி. ஏன் விஎல் மைனஸ் விசின்னு எழுதுகிறோம், ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, என்ன சொல்லியிருக்கோம், விஎல் தான் அதிகம் விசியை விட. அதனால் நம்ம இந்த பக்கம் வந்து என்ன வருது, விஎல் மைனஸ் விசி. அது எப்படி நான் இந்த பக்கம் விஎல் மைனஸ் விசி வரும், இந்த ஷேப் பாருங்கள், அப்படியே ஒரு பேரலோகிராம் ஷேப்பில் இருக்கும். அப்போது ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஓடியோட ஆன்சர் என்ன கிடச்சிது, விஎல் மைனஸ் விசி. இதோட ஆன்சர் விஎல் மைனஸ் விசினா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அதே தானே வரும். அப்போ விஎல் மைனஸ் விசி தானே வரும் ஏஇக்கும். அப்போ ஏஇக்கு என்ன பண்ணலாம், விஎல் மைனஸ் விசி. இது வோல்டேஜுக்கான ட்ரையாங்கிள். இப்போது இம்பிடன்ஸ்க்கான ட்ரையாங்கிள். இம்பிடன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த இசட் வச்சு போகிறதா இம்பிடன்ஸ். இங்கே பாருங்கள், இதே ட்ரையாங்கிள் தான் இங்கேயும். இந்த ஓஏ இருக்கு இல்லையா, இந்த வோல்டேஜை விட்டுட்டு வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு விஎம்க்கு பதிலாக இம்பிடன்ஸ் எழுதுவோம், இசட்னா இம்பிடன்ஸ். ஓகேங்களா. அப்புறமா இங்கே விஎல் விசிக்கு பதிலாக எக்ஸ்எல் எக்ஸின்னு போடுவோம், இங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான். ஏன் இந்த மாதிரி எழுதணும்னா நம்ம ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கணும், வோல்டேஜுக்கும் கண்டுபிடிக்கணும், இம்பிடன்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இந்தமாதிரி ரெண்டு டயக்ராம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது, டெரிவேஷன் கிளியராக புரிஞ்சிடும். இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இப்போது உங்களுக்கு இந்த டயக்ராம் இங்கேருந்து தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு பார்க்கணும். பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குங்க. உங்களுக்கு நார்மலாக இந்த பித்தகாரஸ் தியரம் தெரியும் இல்லையா, சின்ன வயசில் படித்தது. இதில் இந்த சாய்வாக இருக்கிற பகுதி தான் வந்து ஹைபாட்டன்யூஸ். ஓகேங்களா. விஎம் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். அப்போது இங்கே என்ன இருக்குது, ஹைபாட்டன்யூஸு ஒரு சைடு விஎம், அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போது விஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மிச்சம் இருக்கிற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி எழுதணும், விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் எப்படி புரிஞ்சுதுங்களா, அந்த டயக்ராம் வச்சு வந்தது. இப்போ அடுத்தது விஎம் ஸ்கொயர் எடுத்து எழுதிங்க ஈக்குவல் டு விஆர். விஆருக்கு என்ன எழுதியிருக்குன்னா நீங்கள் ஐஎம்ஆர், அதாவது ஓம்ஸில் தான், அது வேற ஒன்றும் இல்லை, கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ விஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஐஎம்ஆர். அப்போது விஆருக்கு பதிலாக ஐஎம்ஆர் போட்டுட்டு இங்கே ஸ்கொயருக்கு பதிலாக ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல்லுக்கு என்ன இருக்குங்க, கரண்ட் இன்ட்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ ஐஎம்எக்ஸ்எல் ஐ திங்க் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ் விசிக்கு என்ன இருக்குங்க, ஐஎம்எக்ஸ்சி, அதாவது கரண்ட்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ விசிக்கு பதிலாக ஐஎம்எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சுங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இந்த இதுலேயும் ஐஎம் இருக்குது, இதுலேயும் ஐஎம் இருக்குது, இதுலேயும் ஐஎம் இருக்குது, எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாமா. வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அப்போ ஸ்கொயரோட தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ ஐஎம் ஸ்கொயர் இதுலேருந்து வெளியே எடுத்தாச்சு. அப்போது இதுலேருந்து இந்த ஐஎம் ஸ்கொயர் வெளியே எடுத்தால் பேலன்ஸ் தான் இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் இதுலேயும் ஐஎம் போயிடுச்சு, அப்போ எக்ஸ்எல் இருக்கும், இதுலேயும் ஐஎம் போயிடுச்சு, எக்ஸி இருக்கும், ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்க இந்த ஸ்டெப் எப்படி இருந்துன்னு. அடுத்த ஸ்டெப்பு, ஒரு ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆகிடும், கரெக்டு தானே. ஒரு ஸ்கொயர் வந்து லெஃப்ட் டு ரைட் போயிடுச்சுன்னா ரூட். அப்போது இதுக்கு ரூட் எடுங்க, ரூட் எடுத்தால்
ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஐஎம் மட்டும் அடுத்த ஸ்டெப்பில் வரும். இதுக்கு அப்படியே ஃபுல்லாக ரூட் வந்துடும். புரிஞ்சுதுன்னா இந்த ஸ்டெப் எப்படி இருந்ததுன்னு? இப்போ அடுத்தது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஐஎம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இந்த கரண்ட் தான் வேணும். அப்போது இது அப்படியே இங்கே விஎம்க்கு கீழே போயிடுங்களா? எனக்கு இது தானே வேணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் அமிச்சிடலாமா? அந்த பக்கம் அமிச்சா டிவிஷனுக்கு போயிடும். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐஎம் ஈக்குவல் டு இந்த விஎம் எடுத்து எழுதியாச்சுங்களா? இதை நான் என்னன்னு சொல்கிறேன்னா இந்த ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸே நான் இம்பிடன்ஸ்ன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? அதுக்கு பேர் என்ன? இம்பிடன்ஸ். இதை நான் இசட்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே என்னது? இது இசட். ஸோ இசட்டுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் இது ஹோல் ஸ்கொயர் தான் வந்து இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் எவ்வளவு இம்பிடன்ஸ் இருக்குது மெயின்டைன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதுதான் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன். IM is equal to current is equal to voltage by impedance. ஓகேங்களா? அந்த இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XL இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மைனஸ் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ரூட் எடுத்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச டெரிவேஷனுக்கான ஆன்சர். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிரும். ஃப்ரம் ஃபேஸார் டயக்ராம் tan pi is equal to நார்மலாக டேனோட ஆங்கிள் ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட். இதுதானே ஃபார்முலா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் நான் tan எடுத்துக்க போகிறேன். ஸோ tan pi இங்கே வந்து பை இருக்குங்க இல்லையா? tan pi ஈக்குவல் டு டேன்னால என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். எப்பயுமே இந்த ஹைபாட்டன்யூஸ்க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ இவங்க தான் ஆப்போசிட்னு அர்த்தம். அப்போ இதுதானே ஆப்போசிட் சைடு. மேலே எடுத்து எழுதுங்க VL மைனஸ் VC. அட்ஜசன்ட் என்னது? அதுக்கு கீழே தான் அட்ஜசன்ட் VR. இப்போ இந்த டயக்ராமுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எது ஆப்போசிட்டு? இது ஹைபாட்டன்யூஸு. ஹைபாட்டன்யூஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட். அப்போ XL மைனஸ் XC டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? இங்கே அட்ஜசன்ட் சைடு R. ஆங்கிள் புரிஞ்சுதுங்களா? வெறும் சிம்பிள் இந்த ட்ரையாங்கிள் வச்சு அதுதான். இது ஹைபாட்டன்யூஸ், இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. சேம் இதுவும் ஹைபாட்டன்யூஸ், ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இது ரெண்டும் புரிஞ்சுதுங்களா எப்படி எழுதுனேன்னு? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸ். முக்கியமானது இதுதான். ஏன் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து ஒரு இண்டக்டிவ், ஏன் கெப்பாசிட்டிவ், ஏன் ரெசிஸ்டிவ்னு சொல்கிறாங்க? முதல்ல ஃபஸ்ட்டு பார்ப்போம். XL மைனஸ் XC இதோ இங்கே இருக்குங்களே இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த XL மைனஸ் XC எனக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, இதோட ஆன்சர் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆங்கிளும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட் நான் இண்டக்டிவ் சர்க்கியூட்னு சொல்லுவேன். ஏற்கனவே நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இண்டக்டன்ஸ்னாலே லீடுன்னு அர்த்தம். டயக்ராம் வந்து பாசிட்டிவ் மேலே தான் போகும். பார்த்தோம்லையே இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சோல்லையே, பேசா டயக்ராம் மேலே தானே போச்சு இண்டக்டிவ். அப்போது எப்போ இண்டக்டிவாக இருக்கும்? ஒரு சர்க்கியூட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் இண்டக்டிவ். இந்த XL மைனஸ் XCயும் பாசிட்டிவ், அதோடைய ஆங்கிளும் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது XL XCயை விட கிரேட்டராக இருக்கும். இப்படிலாம் எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை நம்ம இண்டக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவில் தான் வரும். அப்போ கரண்ட் பாருங்கள், I is equal to IM sin ஒமேகா டி. வோல்டேஜுக்கு VM sin ஒமேகா டி ப்ளஸ் பை. ஏன் இங்கே ப்ளஸ் பை வருதுன்னா இண்டக்டிவ். இண்டக்டிவ்க்கு எப்பவுமே பாசிட்டிவ் தான் ஆங்கிள். இது நான் சொன்னதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் XL மைனஸ் XC வந்து நான் நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். இப்போ போன ப்ரீவியஸ் கேஸில் பாசிட்டிவ் எடுத்தேன், ஆங்கிளும் நெகட்டிவ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு XL மைனஸ் XC நெகட்டிவாக இருந்து ஆங்கிள் நெகட்டிவாக இருந்து XL கம்மியாக இருந்துச்சுன்னா XCயை விட, இந்த மூணு கண்டிஷன்ஸுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்னு சொல்லலாம். அந்த சர்க்கியூட் வந்து ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்போ கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் வந்து கரண்ட் ஃபார்முலா வந்து IM sin ஒமேகா டி. இது எல்லாமே அந்த வேவ், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் V ஈக்குவல் டு VM sin ஒமேகா டி. உனக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் இங்கே ஆங்கிள் பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் இங்கே ஆங்கிள் நெகட்டிவாக இருக்கும், மைனஸ் பை. நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் பாருங்கள், XL ஈக்குவல் டு XC. இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் 0 டிகிரியாக இருக்குது. அதாவது ஆங்கிள் பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை, ஆனால் 0வாக இருக்குது. அதே மாதிரி இந்த XL XC நெகட்டிவாகவும் இல்லை பாசிட்டிவாகவும் இல்லை, ரெண்டுமே சரிசமமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சர்க்கியூட் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும். ஃபேஸ்னது எல்லாமே ஒரே லைனில் இருக்கும். அப்போ சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ கரண்ட் என்னவாக இருக்கும்? I is equal to IM sin WT.
வோல்டேஜ் வந்து V ஈக்குவல் டு Vm சைன் பைக்கு வந்து 0 போடுங்க. 0 போட்டால் உங்களுக்கு இந்த ஆங்கிளே பை வராது இல்லையா, அப்போது வெறும் சைன் WT மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா, V ஈக்குவல் டு Vm சைன் WT. இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்களேன், இந்த 3 கேசஸ்லையும் பாருங்கள் I is equal to Im sin WT ஃபஸ்ட்டு கேஸ்லையும், செகண்ட் கேஸ்லையும் I is equal to Im sin WT, Wன்னு சொல்லலாம் ஒமேகாவும் சொல்லலாம். தேர்ட் கேஸ்லையும் பாருங்கள் I is equal to Im sin omega t. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த RLC சர்க்கியூட்டில் கரண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது, ஆனால் வோல்டேஜ் மட்டும்தான் வேறுபடுது. அப்போது இந்த ஆர்லேயும் சரி, இந்த எல்லையும் சரி, இந்த சிலையும், ரெசிஸ்டார்லேயும் இண்டக்டார்லேயும் கெப்பாசிட்டார்லேயும் கரண்ட்டு ஒரே கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது, ஆனால் அதில் இருக்கிற அந்த வோல்டேஜ் மட்டும் வேறுபடுது. ஸோ இவ்வளவு தான் ஆர்எல்சி சர்க்கியூட்டுக்கான டெரிவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டெரிவேஷன் எழுதணும், அப்புறம் ஆங்கிள் எழுதணும், ஸ்பெஷல் கேசஸ்லாம் எழுதணும். உங்களுக்கு இந்த டெரிவேஷன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.